கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா 2 தீமோத்தி 4 அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. பிரசங்கம் என்பது தேவனுடைய வார்த்தையை வல்லமையோடும் மக்களுக்கு அறிவிக்கும் ஒரு முக்கிய ஊழியமாகும். பிரசங்கத்தின் பிரதான நோக்கம் மனிதர்களை மனம் திரும்ப செய்து தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிப்பதுங்க. ரோமர் 10:14 கூட வாசித்து பாருங்கள். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை பற்றி கேள்விப்பட்டால் தானங்க விசுவாசிக்க முடியும். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அவர்கள்? மார்க்கு 16:15 கூட பாருங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். ஆம், உலகமெங்கும் எல்லைகளை கடந்து எல்லா மக்களிடம் கர்த்தருடைய அன்பை கொண்டு சேர்க்கணும். நாம் சர்வ ஜனத்திற்கும் இனம், மொழி, ஜாதி பாகுபாடு இன்றி அனைத்து மக்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்கணுங்க. நம்ம 1 கொரிந்தியர் 1:23 வசனத்தின்படி, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறோம். ஒரு நல்ல பிரசங்கம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் அவருடைய அன்பையும் உணர்த்துங்க. பிரசங்கம் என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரசங்கம்னா எப்படி இருக்கணும் தெரியுமாங்க? சிரிப்பு பிரசங்கம் அல்ல, சீர்படுத்துவதே பிரசங்கம். பயமுறுத்துவது பிரசங்கம் அல்ல, பயபக்தியை உண்டாக்குவதே பிரசங்கம். வசீகரிப்பது பிரசங்கமே இல்லை. வாழ்வை வளமடைய செய்வதே பிரசங்கம். அறிவில் உதிக்குவது பிரசங்கம் இல்லை. அதாவது சொந்த தெளிவிலேருந்து வருதே அந்த பிரசங்கம் இல்லை. எப்படி இருக்கணும்னா, அனுபவத்திலிருந்து உருவாகுவதே பிரசங்கம். உணர்ச்சி வசப்படுத்துவது பிரசங்கம் அல்ல, உணர்வடைய பண்ணுவதே பிரசங்கம். ஆமாங்க. 1 கொரிந்தியர் 2:4-5 வசனம் படியுங்க. பிரசங்கம் என்பது மனிதனின் ஞானத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தாலும் வல்லமையினாலும் நடைபெற வேண்டும். பிரசங்கியர்கள் வாழ்க்கையில் தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டுங்க. ஆமீன்.